ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீசல் கார்கள் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஃப்யூச்சரில் வந்து பெட்ரோல் கார்களையுமே வந்து ஸ்டாப் பண்ண போகிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. ஒரு கமிட்டியும் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் அதே மாதிரி விட்டாரா காரில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸு, ஃபீச்சர்ஸ் இதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து வென்யூ காரில் வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து விலை உயர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுக்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த காற்று வந்து மாசுபடுறது தான். நம்ம இந்தியாவில் மும்பை, டெல்லி இந்த மாதிரி வந்து பெரிய சிட்டிகளில் பார்த்திங்கன்னா காற்று அந்தளவுக்கு வந்து சுத்தமாலாம் வந்து இருக்காது. அதே ஒரு மாசோடு இருக்கக்கூடிய காற்றை ரொம்ப வருஷம் நம்ம வந்து சுவாசிக்கிறப்ப கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சைடு வந்து நமக்கு வந்து பொல்யூஷன், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம். இப்போ மும்பை, டெல்லியிலலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே டிராஃபிக்குள்ளே நம்மளால் வந்து ஒரு ஆன் டைமில் கரெக்டான டைம்லலாம் நம்மளால் வந்து போக முடியாது. அதனால் வந்து டீசல் கார்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களே பார்த்திங்கன்னா பெரும்பாலான கார்களில் வந்து டீசல் வந்து நமக்கு வந்து கொடுக்கறதில்ல. அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன ஹேஷ்பேக் கார்களெலாம் வந்து டீசலை வந்து தூக்கிட்டு வராங்க. ரீசன் என்ன அப்படின்னா அந்த நாம்ஸில் கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய நாம்ஸ் படி வந்து அதை வந்து அந்த இன்ஜினை வந்து டிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனால் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக வரும். அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய அளவுக்குள்ளே இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் டீசல் கார்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு இப்போ இருக்க சின்ன கார்கள் பெரும்பாலும் நமக்கு வந்து ஹேஷ்பேக் கார்கள்லாம் பெட்ரோல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி டீசல் கார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த்து சைட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சில நாட்களில் வந்து டீசல் கார்கள்லாம் அளவு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து காற்று மாசு அதிகமாக இருக்கிறப்ப அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸும் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட வந்து கோர்ட் பார்த்திங்க அப்படின்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்க சொல்லியிருக்காங்களாம். இது வந்து எதுக்காகனா பெட்ரோல், டீசல் 2 கார்களையுமே வந்து நமக்கு வந்து பேன் பண்ணிவிட்டு மும்பை மாதிரி சிட்டிஸில் மட்டும் எல்லா இடங்களையும் இப்போதைக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கிடையாது. இனிஷியலாக அந்த மும்பைக்குள்ளே மட்டும் நமக்கு வந்து பெட்ரோல், டீசல் கார்கள் வந்து இல்லாமல் சிஎன்ஜி அதேமாதிரி இவி கார்கள், இந்த கார்களை மட்டும் வந்து இனிஷியலாக மும்பைக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் கொண்டு வந்து அப்படியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்க சொல்லியிருக்காங்களாம். எதுக்காகனா ஒன்று அந்த காற்று மாசுபாடு, இன்னொன்று வந்து டிராஃபிக் ஜாம். இதுக்காக அதேமாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48 லட்சம் கார்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஆர்டிஓவில். அதே மாதிரி ஒரு வருஷமும் வந்து 2 லட்சம் கார்கள் கிட்ட வந்து தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து கார்கள் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. முன்னாடி எல்லார் வீட்லேயும் 2 வீலர் இருந்துச்சு, இப்போ எல்லார் வீட்லேயும் கார்கள் வந்து மாறி வந்துட்டுருக்கு. அப்போ வந்து இன் ஃபியூச்சர் 2030 எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த இப்போ இருக்க அந்த 48 லட்சம் அப்படிங்கிறது 6 கோடியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2035 15 கோடியாக மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்தளவுக்கு வாகனங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கிறப்ப பொல்யூஷனும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாக வரும். அப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி வாகனங்களை வந்து குறைச்சாதான் நம்ம வந்து அந்த காற்று மாசுபடுறதை வந்து ஓரளவு குறைக்க முடியும். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா டீசல் கார்களோடு சேர்த்து பெட்ரோல் கார்களையும் பேன் பண்ணுறது சம்மந்தமாக வந்து குழு அமைக்க சொல்லியிருக்காங்களாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி வந்து விட்டாரா காரில் வந்து 10 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்களாம். நிறையா டெக்னிக்கல் ஃபீச்சர் இந்த காரில் வந்து இருக்குது. நம்ம வசதிக்காகவும் நிறையா ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி கலர் ஆப்ஷன்லேயும் வந்து மாருதி வந்து எந்த குறையும் இல்லாமல் 10 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். அதில் வந்து டிவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ரூஃப் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு கலரில் வந்து வருது. அதெல்லாம் ஒரு பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக வந்துருக்கு. இப்போ டாட்டாவில் இருக்கக்கூடிய கர்வ் EV, மகேந்திராவில் இருக்கக்கூடிய BE6 இந்த 2 கார் மாடல்களுக்கு போட்டியாக தான் பார்த்திங்கன்னா விட்டாரா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த காரோடைய டிசைன் பற்றி சொல்லணுன்னா 18 இன்ச்சில் வந்து வீல் கொடுக்குறாங்க. நல்லா ஒரு அட்ராக்டிவான வீலாக தெரியுது பார்க்குறப்ப. LED ஹெட்லைட்டு, அதேமாதிரி LED DRL டெயில் லைட்டு எல்லாமே LEDயில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி காரோடைய கிரில் பகுதி வந்து ஏர் வென்டிலேஷன் பகுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உள்ள இன்டீரியராக பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டிங் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜர் வசதி, 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10.1 இன்ச்சில் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஹர்மான் இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டட் டெக்னாலஜி வந்து வரும். சிங்கிள் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி கொடுக்குறாங்க. ஏர் ஃபில்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் மட்டும் வந்து வென்டிலேட்டட் வசதியோடு வருது. அதேமாதிரி டிரைவர் சீட்டை ஒரு 10 வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரியர் சீட்டை வந்து 60:40 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். டிரைவிங் மோட்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்கோ மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட் மோடு. இதில் எக்கோ மோடு போட்டு ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். அதே ஸ்போர்ட் மோடில் போகிறோம்
போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பவர் அண்ட் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். பட் மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிங்கிள் பெடல் டிரைவிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டி விஷயத்துலேயும் வந்து மாருதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நமக்கு வந்து லேன் கீப் அசிஸ்ட் மற்றும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஃபீச்சர் வந்து அவசியம் வந்திருக்கும். இதோடு சேர்த்து 7 ஏர் பேகு, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, அதேமாதிரி ஃப்ரண்ட் டோரு, அதேமாதிரி ரியர் டோர், இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கான சென்சார்ஸு, ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்ட்டு, டிஸ்க் பிரேக்கு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 18 20 லட்சத்தில் வந்து பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து நம்ம வென்யூ என்லைன் வேரியண்ட்டோட ப்ரைஸை வந்து இப்போ வந்து உயர்த்திருக்காங்க. இந்த ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களை வந்து ப்ரைஸ் ஹைக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாருதி சுசுகி நிறுவனமும் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ஆரம்பித்து அதிகபட்சம் 32,500 வரைக்கும் விலையை வந்து உயர்த்தினாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து எல்லா பிராண்டுமே உயர்த்திட்டு இருக்காங்க. இப்போ ஹுண்டாயும் பார்த்தீங்கன்னா இந்த விலை உயர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா என்லைன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7000 பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ புதிய ப்ரைஸ் டேக் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ் மாடல் வந்து 12,15,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடல் வந்து 13.97 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்திருக்கு. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. N6 மற்றும் N8 5 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். 7 ஸ்பீடு டிசி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க. பவர்ஃபுல்லான ஒரு கார். பவர் பார்த்தீங்க அப்படின்னா 118 பிரேக்காஸ் பவரையும் 172 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்லைன் மாடலில் இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சன்ரூஃப் வசதி வந்து கொடுக்குறாங்க. ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வசதி வந்து இருக்குது. பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது. பாடி கலர்லேயே நமக்கு வந்து பம்பர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது பார்க்க லுக் வைஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரியர் ரோ சீட்டையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன் இன்டீரியர் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஃபாக் லைட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பனி டைமில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறப்ப அது வந்து சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஹைவேஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளுக்காக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வசதி வந்து இருக்குது. டிரைவருக்கு வந்து ஆர்ம்ரெஸ்ட் வந்து வரும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், பார்க்கிங் சென்சார், சென்ட்ரல் லாக்கிங், வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. நன்றி.